கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் 4/6/2025 புதன்கிழமை. புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தரின் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். What the righteous desire will be granted. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட பேசி சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தை, உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவேன். யாருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார்? நீதிமானுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லப்படுகிறது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து விரும்பி நடக்காதா ஆகாதா என்று சொல்லி என்னென்ன காரியங்களின் மேல் நீங்கள் வாஞ்சையோடு கூட இருக்கிறீர்களோ, கர்த்தர் அந்த காரியங்களின் மேல் அற்புதங்களை செய்து உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற நாட்களாய், விருப்பத்தை நிறைவேற்றுகிற நேரமாய் இந்த நாள் மாறுவதாக என்று சொல்லி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே வாழ்த்தி வேதத்திலிருந்து சில வசனங்களை தியானித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சங்கீதக்காரன் 37ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நாம் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நமக்கு அருள் செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார், அருள் செய்வார் என்று வேதம் சொல்கிறது. ஆகையினால தான் நாம் தேவ சமூகத்தில் போகும் பொழுது, கர்த்தரை பாடும் பொழுது, ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது, தேவைக்காக மாத்திரம் இயேசுவிடத்தில் வந்து விடாதபடி என்னுடைய பிரதானமான தேவை இயேசு என்பதை உணர்ந்து அறிந்து கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை பாடி மகிழ்ந்து ஆராதிக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் நமக்கு நிறைவேற்றுவார். சங்கீதம் 21:2 சொல்கிறது, அவர் உம்முடைய மன விருப்பத்தின்படி ஹல்லேலூயா உமக்கு தந்துள்ளி உம்முடைய ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று வசனம் சொல்கிறது. சங்கீதம் 21 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 2 சொல்கிறது, அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதம் புஸ்தகம் 145ஆம் அதிகாரம் 17, 18, 19 வசனத்தில் கர்த்தர் தமது வழிகளில் எல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரியைகளெல்லாம் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். 18ஆம் வசனம், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்கும் பொழுது, சந்தோஷத்தோடு கூட கர்த்தரை பாடி துதிக்கும் பொழுது ஹல்லேலூயா நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். இரண்டாவது, நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவராய் கர்த்தர் இருக்கிறார். இதை குறித்து ஆண்டவர் மலை பிரசங்கத்தில் ஹல்லேலூயா தம்முடைய ஜனங்களோடு கூட கர்த்தர் பேசி கொண்டிருக்கும் பொழுது விதமாய் வார்த்தைகள் மற்றும் 7ஆம் அதிகாரத்தில் 7-11 வசனங்கள் வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ? ஹல்லேலூயா. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்ற ஒரு கேள்வியோடு கூட, அப்படியானால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சரீர பிரகாரமான தகப்ப நமக்கு கொடுப்பதை விட நம்முடைய பரம தகப்ப நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறபடியால் கர்த்தரை நன்றியோடு துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். 15ஆம் வசனம், நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமேயானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம்.
நிச்சயமாய் என் ஜெபத்தை கேட்பார், நிச்சயமாய் என் விருப்பத்தை நிறைவேற்றுவார், நிச்சயமாய் என்னுடைய வாஞ்சைகளை கர்த்தர் நிறைவேற்றுவார். நான் எதிர்பார்க்கிற என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ், என்னுடைய டிசையர், ஹல்லேலூயா, இது எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லுகிற நம்பிக்கை இயேசுவின் பேரில் நமக்கு ஆணித்தரமாக இருக்குமேயானால் நிச்சயமாகவே நம்முடைய ஆண்டவர் உங்களுடைய ஏக்கங்களுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் பலனாய் தேவன் உங்களுக்கு பதில் தருவதற்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீண்ட நாள் காத்திருக்கிற காரியங்கள், நீண்ட நாட்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிற காரியங்கள், அது வாட் எவர் இட் மே பி, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவராய் நம் நடுவில் கடந்து வருகிறபடினால் கரங்களை தட்டி கர்த்தர் நன்றியோடு துதித்து ஸ்தோத்திரித்து ஹல்லேலூயா நன்றி செலுத்தி தேவ சமூகத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஹல்லேலூயா நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவனுடைய கரத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இந்த நாளில் எங்களோடு கூட கர்த்தர் நீதிமொழிகள் 10:24 நீதிமான் விரும்புகிற காரியமனுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைகளின்படி ஹல்லேலூயா நாங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே ஹல்லேலூயா எதிர்பார்த்து காத்திருக்கிற ஜெபங்கள், எங்களுடைய விருப்பங்கள் வானத்திற்கும் பூமிக்கும் அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா சரீர பிரகாரமான தகப்பன் தேவைகளை சந்திப்பதற்கு விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு தவறி போனாலும் ஹல்லேலூயா எங்களுடைய பரம தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து எங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவராய் இந்த நாளில் வெளிப்படுகிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த ஜெபத்தினோடு எதிர்பார்ப்போடு செய்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், நடுத்தர வயதில் இருக்கிற முதியவர்கள், பரிசுத்தவான்கள் எல்லாருடைய விருப்பங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நிறைவேறுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் தங்களுடைய பிறந்த நாள் காண்கிறவர்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், திருமண நாட்கள் காண்கிறவர்கள் யாராக இருந்தாலும் கர்த்தர் அப்படிப்பட்ட தெய்வ பிள்ளைகளுக்கு நம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை அனுப்பி சுகத்தையும் பலனையும் சத்துவத்தையும் என் தேவனாய் கர்த்தர் பெருக செய்து வாழ்ந்திருக்க, சுகித்திருக்க, பூமியிலே பலத்திருக்க கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா கனமும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். நசரேனாகிய இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. May Jesus bless you all. Amen, amen, amen.